அன்றாட வாழ்க்கையில் சமையலறைக்கு உபயோகமான பயனுள்ள சில வீட்டு குறிப்புகளை பார்க்கலாம். சமையலுக்காக தக்காளி வதக்கும் போது பச்சை வாசம் சீக்கிரம் போகுவதற்கு அதோடு கல் உப்பை மற்றும் மஞ்சள் சேர்த்து வதக்கலாம். தயிரை குளிர்சாதன பெட்டியில் வைக்காமல் வெளியில் வைத்து விடுகிறோம் என்றால் அது விரைவில் புளித்து போகாமல் இருக்க சிறிய அளவு தேங்காயை தயிர் நடுவில் ஆழமாக பாத்திரத்தில் படுமாறு வைத்துவிட்டு சென்றால் சீக்கிரம் புளித்து போகாது. கடையிலிருந்து முட்டை வாங்கி வீட்டில் வைக்கும்போது முட்டையின் முக்கோண பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் முட்டை எளிதில் கெட்டு போகாமல் நீண்ட நாளைக்கு வைத்து பயன்படுத்தலாம். இதுவும் முட்டை சம்பந்தமான ஒரு குறிப்பு தான். நீண்ட நாட்களுக்கு முட்டையை வீட்டில் வைத்து பயன்படுத்தவோ அல்லது வெளியூர்களுக்கு செல்லும் போது அதனை பாதுகாக்க எளிதான வழிமுறைதான் இது. முட்டை மேல எண்ணெய் தடவி முக்கோண பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு வைத்துவிட்டு சென்றால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும். மழை மற்றும் பனிக்காலங்களில் உப்பு பாத்திரங்களில் தண்ணீர் விடாமல் இருக்க அதில் 2 பச்சை மிளகாயை சேர்க்க வேண்டும். அடுத்து உப்பை பாத்திரத்தில் போடுவதற்கு முன்பாக அதில் சிறிதளவு சோள மாவு சேர்த்தால் எளிதில் ஈரப்பதம் வராது. இதனால் உப்பு எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம காலில் போடக்கூடிய செயின் அல்லது தோடு திருகாணி மறை சில நேரங்களில் லூஸாகி அடிக்கடி கலன்றுவிடும். அந்த மாதிரி வராமல் இருக்க சிலர் நூல் சுத்தி வைப்பது, பூண்டு சாறு வைப்பதும் உண்டு. ஆனால் இதற்கு பதிலாக திருகாணியில் நெயில் பாலிஷை வைத்து போட்டால் கலன்று வராது. முட்டை வேக வைக்கும் போது முதலில் அடுப்பை குறைத்து வைத்து பாதி வெந்தவுடன் அனல் கூட்டி வைக்கலாம். இதனால் முட்டை ஒன்றோடு ஒன்று உரசி விடாமல் வேகும். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்படி வைத்தா சீக்கிரம் கெட்டு போயிடும்.